இப்போ திமுக தான் திராவிட இயக்கங்களுடைய வளர்ச்சிக்கு பெரும் தடையாக இருந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இன்னைக்கும் திமுகவுக்கு ஒரு பிரச்சனைனா முன்வரிசையில் வந்து நின்று அவங்களுக்காக போர்க்களத்தில் நின்று போராடுறது எல்லாமே வந்து திராவிட இயக்கவாதிகள் தான். இல்ல பெரியாரிய இயக்கங்கள் இல்லையா? இல்ல 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 ஆனால் அப்படித்தானே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு செலக்டட் ஒரு இஷ்யூ இருக்கும். ஓகே, அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா திமுக ஆதரிப்பாங்க. ஓகே, சில விஷயங்களுக்கு திமுக எதிர்ப்பாங்க. ஆனா இந்த உதிரி மனப்பான்மையில இருப்பாங்க பாருங்க. தன்னை வந்து ஒரு அமைப்புன்னு சொல்லிப்பான். ஓகே, ஆனா அமைப்புல வந்து ஒரு நாள் கூட போஸ்டர் ஒட்டிருக்க மாட்டான், ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்க மாட்டான், ஒரு கூட்டத்துக்கு போயிருக்க மாட்டான். ஓகே, ஓகே. அது மாதிரி உதிரியா இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த உதிரிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை இருக்குது. என்ன அவநம்பிக்கை இருக்குதுன்னா அவனுக்கு தத்துவத்து மேலேயும் நம்பிக்கை இல்லை, தான் ஏற்றுக்கிட்ட தலைமை மேலேயும் நம்பிக்கை இல்லை, அவன் கொண்ட இயக்கத்தின் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அப்போ இந்த இடத்துல இந்த அமைப்பு பலகீனமாயிடுது, தமிழ் தேசியம் வந்துடுது, தலித்தியம் வந்துடுது, அமைப்பும் பலகீனமாயிடுது, இந்த உதிரி மனப்பான்மை பெருகிடுது, அவனுக்கு அவநம்பிக்கையில் உட்காந்துருக்கிறான். இன்னொரு இடத்துல வந்து திமுக ஒரு 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 பூதாகரமான ஒரு பிரச்சனையை கொண்டு வருது. திமுக இல்லைன்னா தமிழ்நாட்டை காக்காத்திக்கிட்டு போயிடும். ஆமாம், அப்படி தான் சொல்கிறாங்க. திமுக இல்லைன்னா பிஜேபி உள்ளே வந்துடும், உள்ளே வந்துருச்சு. அப்போ அப்படின்னு பார்க்குறப்ப இன்னொரு பக்கம் வந்து சனாதனத்தை பற்றி பேசுகிறாங்க. எப்படி சனாதனத்தை பற்றி பேசுகிறாங்க. இன்னொன்று திருப்பரங்குன்ற இஷ்யூ ஒரு பெரிய ஒரு மாஸ் இஷ்யூவாக மாறுது. கவர்னர் இஷ்யூ பெரிய மாஸ் இஷ்யூவாக மாறுது. அந்த 4000 ரூபா பணம், அந்த 4000 கோடி ரூபா பணம் பெண்டிங்களா, அது ஒரு இஷ்யூவாக மாறுது. இதெல்லாம் மாறும்போது இவன் பார்க்குறான், ஏன்னா அது இயக்கம் நம்ம செய்ய வேண்டிய வேலையை ஒரு திமுக செய்யுது. அப்போ திமுக விட்டால் தமிழ்நாட்டை காப்பாற்ற ஆளே இல்லை. இது உளவியலாக பயிற்றுவிப்பது. ஓகே, ஓகே. இந்த அமைப்புக்குள்ளேயே உதிரி சிந்தனையில் இருக்கான் பார்த்தீங்களா? அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா முழுக்க திமுக சார்ந்து இருந்துடுறான். அப்போ இவர்களை என்ன பண்ணுது, திமுக என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கவனமாக கையாளுது. என்ன காரணம்னா திமுக தலைமையிலிருந்து கிராஸ் ரூட்டில் இருக்கக்கூடிய பகுதி செயலாளர், வட்ட செயலாளர், வார்டு செயலாளர் அப்படிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா? இவர்கள் வரலும் யாருக்குமே எந்த கொள்கையும் தெரியாது. ஆமாம். அப்போ திமுக வந்து தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கிடுது. பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துடுது. அப்போ யார் எதிர்க்க முடியும்? மாவட்ட செயலாளர் எதிர்ப்பாரா? அவருக்கு இந்த கோட்பாடை பற்றி தெரியுமா? ஒரு 10 மாவட்ட செயலாளருக்கு திமுகவோட கொள்கை தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாரை டிபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அமைப்புலேருந்து உதிரியாக வராங்க பாருங்க, அவங்கள வந்து பயிற்சியின் பேரில் கொண்டு வந்துடுறாங்க, உள்ளார கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, ஓகே, ஓகே. வெளி தோற்றத்துக்கு நாங்கள் இதுதான் திமுக அப்படின்னு காட்டுவாங்க. ஆனால் உண்மையான திமுக அது இல்லை. அது இல்லை. உண்மையான திமுகவுக்கு கொள்கையும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு பிஜேபி எதிர்ப்பு, மத்திய அரசு எதிர்ப்புன்றதை தாண்டி அவங்களுக்கு கொள்கை எதுவும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது.